டே 13 180 டேஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. நேற்று வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் வீடியோ. என்ன நடக்குது மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளே சொன்ன போது தான் 5 சென்ஸில் வர கலெக்ட் பண்ண டேட்டா தான் நம்மளுடைய பிரெயினில் ஸ்டோர் ஆகுது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ மெடிடேஷன் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எல்லா தாட்ஸும் ஒன் பை ஒன்னாக வந்துட்டே இருக்கும். தாட்ஸ் மட்டும் கிடையாது, எமோஷன்ஸ், இதுக்கு லைஃப்பில் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், ட்ராமாஸ், லைஃப்பில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிற விஷயங்கள் எல்லாமே ஏ டு இசட் ஒரு நம்ம விவரம் தெரிஞ்ச ஏஜ்லேருந்து ஒரு 14 ஏஜ் 13 ஏஜ்லேருந்து அப் டு ஒரு 33 ஏஜ் வரைக்கும் இல்லை 50 ஏஜ் வரைக்கும் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னாக வந்துட்டே இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா? ஒரே நம்மளுக்கு கடுப்பாக என்னடா இதெல்லாம் வருதே அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது பிரெயினுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, கலர மாதிரி வீட்டில் போய் நம்ம எப்படி நம்ம பொங்கலுக்கு தீபாவளிக்கு வந்து நம்ம எல்லாமே துணி இது பண்ணுவோம்ல, என்ன சொல்றது, வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோம்ல, அது மாதிரி மைண்டுக்கு வந்து எப்படின்னா அது சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும். எல்லா இன்ஃபர்மேஷன் அப்படியே கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா கொடுத்துட்டே போகும். ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடும். இதுதான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதான். ஒரு மாசம் 2 மாசம் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். மெடிடேஷன் பண்றோமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. மெடிடேஷன் என்னன்னே நமக்கு தெரியாது. ஏதோ சொல்றாங்க, மூச்சை கவனிக்க சொல்றாங்க, நம்மளும் மூச்சை கவனிக்கிறோம், மூச்சை விடும்போது கவனிக்கிறோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா நமக்குள்ள எந்த மாற்றம் ஏற்படும்னு நமக்கு தெரியாது. ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்க்கு மேலேயே இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மைண்ட் என்ன பண்ணும் தெரியுங்களா? எல்லாத்தையும் மைண்டும் பாடி சேர்த்து தான். மைண்டும் எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். மைண்டும் பாடி. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, எந்த எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு ஒரு 100 தாட்ல இருந்து ஒரு 50 தாட்டு ஒரு 30 தாட்டு குறைஞ்சிரும். 1 மாசம் அப்படியே 30 தாட்டா போயிட்டே இருக்கும். இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா? எது நமக்கு அதிகமா வருதோ அது 2வது ஸ்டெப்க்கு வந்து நிக்கும். ஒரு ஃப்ரீக்வன்சி வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு இடத்துல நான் அவமானப்பட்டேன் அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு உணர்வுகள் வந்து நமக்கு அதிகமா வந்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன். அந்த அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படியே அந்த எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்ன ஆகும்னா, அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும். எந்த தாட் எப்போ வரும்? இந்த தாட் இப்ப வருதுயா? இந்த தாட் அப்ப போகுதுயா? ஓகே, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தா, நமக்கே தெரிஞ்சு போயிரும். இந்த தாட் தான் வரும். இதாப்பா வருது. அப்படி இது வந்து வந்துட்டு போகுது. அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மூவ் ஆகும். இது எப்ப ஆகும்னா, ஒரு 6 to 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வரும். கடைசி ஸ்டெப் சொல்ல முடியாது. இது 4த் ஸ்டெப். அவேர்னஸ். எந்த தாட் வந்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? எதுக்கு நான் ரியாக்ட் பண்ணக்கூடாது? அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் பில்ட் ஆகும். ஒருத்தவங்க எப்படி பேசலாம்? எப்படி சொல்லலாம்? இத வந்து எப்படி மூவ் ஆயி போலாம்? இது நடந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறம் நான் எதுக்கு கவலைப்படணும்? இவன் யாரு என்ன திட்டுறதுக்கு? நான் யாரு அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு? ஸோ இது எல்லாமே எப்படின்னா, ஒரு 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 விதமான ஒரு ஆறுதல் குடுக்கும். நம்ம மைண்டே நமக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சுரும். நமக்கே நம்ம மைண்ட பத்தி தெரிஞ்சு போயிரும். ஓகே, இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். இது 4த் ஸ்டெப். அதாவது செல்ஃப் அவேர்னஸ். அது செல்ஃப் ரியலைசேஷன் எப்படி வேணா சொல்லிக்கலாம். 5த் ஸ்டெப் சைலன்ஸ். இது ரொம்ப பெரிய ஸ்டெப்புங்க. அதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா, அத பார்க்குற பார்வையே மாறிடும். ஒரு கண்ணோட்டத்தையே மாத்திருவோம். ஒருத்தன் ஏதாவது சண்டை போட வரான்னா, இவன்கிட்ட நான் பேசலாமா வேணாமா? எதுக்கு நம்ம சண்டை போடுறோம்னா, எதுக்கு ரியாக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ எல்லாமே ரியாக்ஷன், என்ன சொல்றது, பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். நம்ம வே ஆஃப் திங்கிங் மாறும். அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்கல்ல. வேற மாரி யோசிக்க ஆரம்பிப்போம். நமக்கே ஒரு வித்தியாசமா தெரியும். இதெல்லாம் நம்ம இனிமே யோசிச்சதே கிடையாது. நமக்கு இதெல்லாம் யாருமே சொல்லிக் குடுக்கலையே. நம்ம எப்படி இதெல்லாம் செய்றோம்? இந்த ஒரு சைலன்ஸ்க்குள்ள மூவ் ஆக என்ன ஆகும்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள பத்தியே உணர ஆரம்பிப்போம். நம்மள பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். என் உடம்பு இது, என்னோட மைண்ட் இது, என்னுடைய உடம்பு எப்படி இருக்கு? ஸோ நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன்? ஸோ செல்ஃபாவே நம்மள பத்தி நம்ம மிரர் மாரி 5த் ஸ்டெப்ல பார்க்க ஆரம்பிப்போம். அதான் சைலன்ஸ் ஸ்டெப். சைலன்ஸ்க்கு ரொம்ப பெரிய விஷயம். அதான் செல்ஃப் அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஆன்மீகத்துல ஹையர் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ பேசாமயே சைலன்ஸ்ல இருக்கிறது தான் ஒரு எந்த விஷயத்தையும் எப்படி பார்க்குற அது சைலன்ஸ்னா தேவைப்படும்போது பேசுவாங்க. அந்த மாரி ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். செல்ஃப் கண்ட்ரோல். அதான் சைலன்ஸ்ன்னு சொல்றது. அது கிடைச்சுச்சுன்னா லைஃப்ல ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து மெடிடேஷனோட பெரிய அச்சீவ்மெண்ட்டா நான் பார்க்குறேன். என்னைய கேட்டீங்கன்னா மெடிடேஷன்ங்கிறது சைலன்ஸ்ன்னு ஒரு வார்த்தையில முடிப்பேன். நெறைய விதத்துல சொல்லலாம். டிசிப்ளின்னு சொல்லலாம். செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? எமோஷனலி நம்ம வந்து ரொம்ப நம்மள ஹேண்டில் பண்ண சொல்லலாம். அது பல வார்த்தைகள் சொல்லுவாங்க. மெடிடேஷன் நான் இன்னும் திரும்பவும் சொல்றேன். நீங்க இது நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தன்னா நடக்கிறது தான். நம்ம போயிட்டு நம்ம என்னதான் நம்ம சொல்லிக் குடுக்குறத செஞ்சாலுமே, உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த ஒரு மாற்றத்த நம்ம லைஃப்ல பார்க்க தான் நம்ம இதுதான் மெடிடேஷன்னு புரிஞ்சுக்க முடியும். யாரு என்ன சொல்லிக் குடுத்தாலும், தன்னையே அது நமக்குள்ள நடக்கிற ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு உணர்ந்தா மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். அத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 5 ஸ்டெப் தான் நடக்கும் மெடிடேஷன். இதுக்கும் மேல விஷயங்கள் இருக்கு. நான் கடந்த ஒரு 10 வருஷத்துல தெரிஞ்சுக்கிட்டது இந்த 5 ஸ்டெப் தான்.